Dear student, இப்போ exercise number 2.4ல 9th sum பார்க்க போகிறோம். இந்த 9th sumல என்ன கேட்டிருக்காங்க, find the area of the parallelogram ABCD. இந்த டயக்ராம் வந்து ஒன்று புக்லேயே கொடுத்துருக்காங்க. ABCD அப்படிங்கிற parallelogramல if AC is 24 cm, ACனா இதிலேருந்து இது வரைக்கும் இந்த diagonal வந்து 24 cm and BE and DF வந்து 8 cm. BE அப்படின்னா இது இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, இதோட வந்து 8 cm. அதே போல் இந்த DF அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுவும் 8 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா? கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபைண்ட் பண்ணுங்கள், இந்த பேரலோகிராமோட ஏரியா ஃபைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக நமக்கு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா பேஸ் வேல்யூஸும் ஹைட் வேல்யூஸும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் அவங்க கொடுக்காம எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு டயகனலாக பிரித்து ஒரு டயகனலாக இங்கே ஒரு டயகனல் போணுச்சு அப்படின்னா இந்த பேரலோகிராம் எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். 2 ட்ரையாங்கிளாக பிரிஞ்சிருச்சா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிளாக பிரிஞ்சிருச்சா. அப்போது இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ணி ஒரு ஆன்சரும், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ணி ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டோட்டல் பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ADCங்கிற ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன், சரியா? இதில் இந்த பேஸ் இதோட வேல்யூஸ் எவ்வளோ, 24 cm. இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 cm. சொல்ல புரியுதா? 24 cm 8 cm. இந்த சின்ன ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன் பாருங்கள், ADC அப்படின்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. என்ன? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ACD. இந்த ACD ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. சொல்கிறது புரியுதா? ஸ்கொயர் யூனிட்ஸ். half into base. பேஸ் என்ன 24, ஹைட் என்ன 8. இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ண போகிறோம். இந்த 2வையும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணுறேன். 1 2 is 2, 4 2s are 8. ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும், 24 into 4 பண்ணி கிடைக்குமா இங்கே? ஏன்னா டினாமினேட்டர் 1 ஆகிடுச்சு, நியூமினேட்டர் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 24 into 4 நமக்கு என்ன கிடைக்கும், 96 cm ஸ்கொயர். யூனிட்ஸ் இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ACD வந்து எவ்வளோ கிடைக்கிது, 96 cm ஸ்கொயர். இந்த ஹாஃபோட ஏரியா நமக்கு என்ன கிடைக்கிது, 96. அப்போ இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இன்னொரு ஹாஃப், அதோட பேஸும் அதே சேம் தான். ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே பேஸு சேம் தான். சொல்கிறது புரியுதா? இந்த ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் வந்து 24 cm தான். ஹைட் மட்டும்தான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதுவும் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க இந்த சம்மில். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ACB அதுக்கு அதே சேம் ஃபார்முலா தான். ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ். ஹாஃப் இன்ட்டு பேஸ் என்னமா கொடுத்துருக்காங்க, 24 இன்ட்டு ஹைட் வந்து அதே 8. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். 1 2 is 2, இந்த 8 எப்படி கேன்சல் பண்ணலாம், 4 2s are 8. ரிமைனிங் என்ன இருக்கும், 24 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 96 cm ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ACB இதோட வேல்யூஸ் நமக்கு என்ன தான் கிடைக்கிது, 96 cm ஸ்கொயர். இதை இன்னும் ஈஸியாக கூட கண்டுபிடிக்கலாம். ஒரு பேரலோகிராமில் ஒரு டயகனல் வந்து பிரிக்குது அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவல் ஏரியாவாக தான் அது பிரிக்கும். அப்போ இது 96 அப்படின்னா இது 96 அப்படின்னு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். பட் ஆனால் இங்கே 8 cm இங்கே 8 cmன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணியே காமிப்போம், அதனால தான் ஃபைண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போது லாஸ்ட்டாக இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் 96, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் 96, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் ஏரியா ஆஃப் த பேரலோகிராமோட வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்போம், ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணியிருக்கோம், சரியா? ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 192. இப்போ ஃபைனலாக ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு 192, 192 cm ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு 10th sum பாரு. The area of the parallelogram ABCD is 1470 square centimeter. ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க, ABCD அப்படிங்கிற ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்ன 1470 cm ஸ்கொயர். அடுத்தது AB ஈக்குவல் டு 49 cm அண்டு AD ஈக்குவல் டு 35 cm. ஏபினா என்ன, இது ஒரு பேஸு 49 cm. ஏடினா என்ன, இது ஒரு பேஸு எவ்வளோ 35 cm. இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. பேரலோகிராமில்
4 சைடு இருக்கும். அதில் இது ரெண்டும் ஏன் நம்ம பேஸ்ன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹைட்டுக்கு பர்பண்டிகுலராக உள்ள சைடை வந்து நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே டிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பர்பண்டிகுலராக உள்ள இந்த சைடை நான் பேஸ்ன்னு சொல்கிறேன். அதே போல் இங்கே பிஇ அப்படிங்கிற ஒரு ஹைட்டு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பர்பண்டிகுலராக உள்ள இந்த சைடை பேஸ் அப்படின்னு சொல்கிறேன். பேஸ் அப்படின்னாலும் சைடு அப்படின்னாலும் ஈக்குவல் தான். சொல்கிறது புரியுதா? அதாவது ஹைட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற சைடு மட்டும் பேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து ஏரியா ஈக்குவல் டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பேஸ். இங்கே பாருங்கள், ஏபி அப்படிங்கிற சைடு நான் பேஸ்ன்னு எடுத்துக்கலாம்ல. அப்போ பேஸ் பி ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு 49 சென்டிமீட்டர். சரியா? இதுலேயும் அதே தான்ப்பா, நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்தோம்ல. இங்கே 2 ஹைட்டு கொடுத்துட்டு 2 பேஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் தெரியுமா? அதே போல் இதில் 2 பேஸ் கொடுத்துட்டு 2 ஹைட்டு கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். சொல்கிறது புரியுதா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏரியா ஆஃப் த பேரலோகிராமில் இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஏரியா ஆஃப் த பேரலோகிராமோட வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே 1470 தான் எடுத்துக்க போகிறோம். இதில் நான் ஹைட்டு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எந்த 2 வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும்? ஏரியாவும் பேஸும் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இங்கே ஏரியாவும் கொடுத்துருக்காங்க, பேஸும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹைட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஹைட் டிஎஃப் அப்படிங்கிற ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட பேஸையும் இந்த ஏரியாவோட வேல்யூஸ்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட். இதோட வேல்யூஸ் எவ்வளோ? 1470 ஈக்குவல் டு பேஸ் வந்து நமக்கு 49 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு ஹைட் நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். இதை ரிவர்ஸில் எழுதிக்கலாம்ல. 49 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஹைட்டுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 49 இங்கே மல்டிப்ளேயில் உள்ளது இங்கே போனால் எப்படி மாறும்? டிவைடில் மாறிடும். இது ரெண்டும் நம்ம எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 7 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 49 எப்படி கேன்சல் பண்ணுவோம்? 7 7s are 49. இங்கே 2 7s are 14. 1 7 is 7 அப்படின்னு இருக்கும். இந்த 0ங்கிறது மேலே எடுத்துக்க வேண்டியதான். 210 அப்படின்னு கிடைக்கும். இப்போ h equal to 210 divided by 7. அகைன் இது 7 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 7 is 7. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 7s are 21. இந்த 0ங்கிறது இங்கே இருக்கும். 30 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஹைட் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். இந்த இடத்துல இந்த ஹைட்டுங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? டிஎஃப் அப்படின்னாலும் ஹைட்டுனாலும் சேம் தான். இப்போ ஹைட் ஈக்குவல் டு டிஎஃப் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். அதாவது இந்த லைனோட நேம் வந்து டிஎஃப் இல்லை ஹச் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சொல்கிறது புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேஸோட வேல்யூஸும் இந்த ஏரியாவோட வேல்யூஸும் நம்ம எடுத்துகிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். இதுக்கும் இதே சேம் ஃபார்முலா தான். இப்போது செகண்ட் ஹைட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான வேல்யூஸ் பேஸ் வந்து 35 சென்டிமீட்டர்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது பேஸ் வந்து 35 சென்டிமீட்டர், ஹைட் வந்து நமக்கு தெரியாது. அதாவது இந்த ஹைட்டோட லைன் இருக்குல்ல, இந்த ஹைட்டோட லைனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? பிஇ. இப்போ ஹைட் ஈக்குவல் டு இபி ஈக்குவல் டு நமக்கு தெரியாது, ஃபைன் பண்ணணும். ஏரியா வேல்யூஸ் வந்து அதே சேம் ஏரியா தான். இங்கே என்ன ஏரியா வேல்யூஸ் எடுத்துருக்கீங்களோ அதே தான் இங்கேயும், ஜஸ்ட்டு பேஸ் மட்டும்தான் மாறும். இப்போ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். வேல்யூஸ் வந்து என்ன? ஏரியா வேல்யூஸ் எவ்வளோ? 1470 ஈக்குவல் டு பேஸ் வந்து 35 இன்ட்டு ஹைட் வந்து தெரியாது. இது ஜஸ்ட் அடுத்த இதில் எப்படி எழுதியிருப்பேன்? ரிவர்ஸில் எழுதியிருப்பேன். 35 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு 1470. ஹச் அப்படி வச்சுக்கோ. 35 மல்டிப்ளேயில் இருக்கிறது இங்கே போனால் டிவைடில் மாறும். எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம்? 7 டேபிளால். 5 7s are 35. இங்கே 2 7s are 14. 1 7 is 7. இந்த 0ங்கிறது மேலே போயிடும். 210 பிஃபோர் சம்மில் போட்டோம்ல, அதே தான் வரும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? ஹைட் ஈக்குவல் டு 210 டிவைடட் பை 5. இதை 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5. 4 5s are 20. பேலன்ஸ் 1 இங்கே இருக்கும். அப்போ 10 அப்படின்னு வரும். 2 5s are 10. சொல்கிறது புரியுதா? 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5. இது வந்து 4 5s are 20. பேலன்ஸ் 1 இங்கே போனால் 10 இருக்கும். 2 5s are 10. 42 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஹைட் ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். இந்த செகண்ட் இதில் ஹைட் ஈக்குவல் டு இபி அப்படின்னாலும் சேம் தான். சொல்கிறது புரியுதா? ரெண்டுத்துக்கும் ஒரே சேம் ஃபார்முலா எடுக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த பேரலோகிராமுக்கு ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூஸ் எடுக்க போகிறோம். ஜஸ்ட் என்ன மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது? பேஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இதே போல் ஒரு சம் நம்ம பிஃபோராக பார்த்துருப்போம். சொல்கிறது புரியுதா? இப்போ 10th சம் எப்படின்னு புரியுதுப்பா அவனுக்கு. நெக்ஸ்ட்டு
11th சம் பார்க்கலாம். 11th சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஒன் ஆஃப் த diagonal ஆஃப் a rhombus is 3 as the other if the sum of the length of the diagonal is 24 cm then find the area of the rhombus. ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, half into d1 into d2 ஸ்கொயர் யூனிட். அப்போ இந்த ஏரியா ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதோட வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும், d1 d2 ரெண்டு டயகனலோட வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். பட் ஆனால் இங்கே ரெண்டு டயகனலோட வேல்யூஸ் கொடுக்கல. பட் ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் த டயகனல். பிஃபோராக ஒரு சம் பார்த்துருப்போம். ஒன் ஆஃப் த டயகனல் அப்படிங்கிறத d1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, அதர் டயகனல் அப்படிங்கிறத d2 அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்து அப்படிங்க ரைட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஒன் ஆஃப் த டயகனல் ஆஃப் த ரோம்பஸ் இஸ் 3 as the other. இது வரைக்கும் உள்ள சென்டென்ஸ் எடுத்துங்க ரைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுலேருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒன் ஆஃப் த டயகனல் d1, ஒன் ஆஃப் த டயகனல் ஆஃப் த ரோம்பஸ் வந்து d1 ஈஸ் அப்படின்னா ஈக்குவல் டு 3 என்ன அர்த்தம், 3 இன்ட்டு அப்படின்னு அர்த்தம். 3 as the other. அப்போ 3 இன்ட்டு அதர் டயகனலாக என்ன, d2. அப்போது இதை நம்ம ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதலாம், 3 இன்ட்டு d2-வை 3d2 அப்படின்னு எழுதலாமா, இதை d1 ஈக்குவல் டு 3d2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ இந்த சென்டென்ஸ்லேருந்து நமக்கு எப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சின்னு புரியுதா? இப்போது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த டயகனல் இஸ் 24 cm. இந்த ஈக்குவேஷன் இந்த சென்டென்ஸ் எடுத்துங்க ரைட் பண்ண போகிறேன். இதில் ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிப்போம். தி சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த டயகனல் இஸ் 24. அதாவது ரோம்பஸ்க்கு ரெண்டு டயகனல் இருக்குது. அந்த ரெண்டு டயகனலையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 24 cm அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ டயகனல் 1ஐயும் டயகனல் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த d1 அப்படிங்கிற வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல 3d2 அப்படின்ட்டு, இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்களேன், இந்த d1ங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3d2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3d2 ப்ளஸ் d2. இந்த d2 ஆல்ரெடிங்கிற செகண்ட் டயகனல் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது, ஈக்குவல் டு 24. இது அப்படியே எடுத்து ரைட் பண்ண போகிறோம். இந்த d1க்கு பதிலாக மட்டும் இந்த 3d2 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே 3d2 இருக்குது, ப்ளஸ் இங்கே அகைன் 1d2 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4d2 அப்படின்னு கிடச்சிருமா நமக்கு, ஈக்குவல் டு 24. d2 இங்கே வச்சுக்க, இந்த 4ங்கிறது மல்டிப்ளேயில் இருக்குது, இந்த சைடில் போகிறப்ப டிவைடில் மாறும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6 cm. 1 4 is 4, 6 4s are 24. அப்போ d2ஓட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்கும், 6 cm அப்படின்னு கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? அப்போ டயகனல் 2 கண்டுபிடிச்சிட்டோம். டயகனல் 1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த d2ஓட வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டயகனல் 1 கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் கொண்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 3 இன்ட்டு d2 இருக்குல்ல, இந்த d2க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த 6 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா d1 வேல்யூஸ் கரெக்டாக கிடச்சிரும். அப்போது இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கும், d1 ஈக்குவல் டு 3d2 இருக்குல்ல, அதை எடுத்து எழுதியாச்சு. சப்ஸ்டியூட் d2 இன் d1. இந்த d2ஓட வேல்யூஸை வந்து d1ங்கிற ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ d1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு d2. 3 இன்ட்டு d2ஓட வேல்யூஸ் என்ன, 6. 3 6 நமக்கு என்ன கிடைக்கும், 18. அப்போ d1 ஈக்குவல் டு 18 cm. இப்போ d1 d2 ரெண்டு டயகனல் நம்ம கிடச்சிருச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு half into d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். half அப்படி போட்டுக்குங்க, இன்ட்டு d1 வேல்யூஸ் வந்து 18 இன்ட்டு d2 வேல்யூஸ் வந்து 6. நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அது. இப்போ இந்த 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 3 2s are 6. பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், 18 இன்ட்டு 3. 18 3s நமக்கு என்ன கிடைக்கும், 54 cm ஸ்கொயர். 54 cm ஸ்கொயர். Therefore, area of the rhombus is 54 cm square அப்படிங்கிற வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? டைரெக்டாக d1 d2 அப்படிங்கிறது கொடுக்காம அதை ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புரியல அப்படின்னா வீடியோஸை ஒரு 2 times 3 times பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட் சம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.